ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்துட்டு நிறைய வார் அண்ட் ஃபைட்ஸை தான் காமிப்பாங்க அண்ட் சில விஷயங்களை இன்டெரக்டாகவும் காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக ரொம்பவே லாஜிக்கலான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் 3 எபிசோட் 3. இப்போ நம்ம ஹீரோ சின்ன பையனாக இருக்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அவன் முன்னாடி பாம் வந்து விழுந்திருக்கு. நம்ம ஹீரோ மயக்கத்துலேருந்து கண் வலிக்கிறான். பார்த்தா அவனை சுற்றி எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி நம்ம ஹீரோக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. ஒரு ஷாக்கிங்கில் பார்த்துட்டு இருக்கான். என் பொண்ணு வீட்டுக்குள்ளே தான் மாட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா கதறிட்டு இருக்காரு. பண்ணுறது கூட ஆளுங்க எல்லாரும் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காங்க. தம்பி சீக்கிரம் நீயே போப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. நல்லவேளை உனக்கு எதுவும் ஆகலையே. நம்ம ஹீரோட அம்மா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. நான் ஹெல்மெட் போட்டிருந்ததுனால எனக்கு எதுவும் ஆகலமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. சரிவா இப்பவே உன் அங்கிள் வீட்டுக்கு கிளம்பவும் வேற ஒரு ஊருக்கு அவங்க அம்மா கூட்டிட்டு போக ட்ரை பண்ணா. ஸ்கூல் இருக்கு நாளைக்கு ஃபெஸ்டிவல். நம்ம ஹீரோ கேட்கவா அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ சின்ன பையன் தாங்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் விவரம் தெரியாம தான் இருக்கிறான். எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு. இப்போ அவங்க அங்கிள் வீட்டை தான் காமிக்கிறாங்க. லோவனை தான் ஈஸ்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க. நியூஸ்ல சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அடல்ட்ஸ் எல்லாருமே போய் சொல்றாங்க. ஏதோ ரெண்டு பெரிய ஆளு சண்டை போட மாட்டோன்னு ஏதோ ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க போய் சொல்லியிருக்காங்க. அப்பா என் கூட ஃபெஸ்டிவல் வரேன்னு சொன்னார். அவரும் போய் சொல்லியிருக்காரு. இல்ல நானும் போய் தான் சொல்லியிருக்கேன். போய் சொல்லி தான் நானும் எங்க அப்பாட்ட அன்னைக்கு காசு வாங்கினேன். நான் அப்பா வந்த உடனே உண்மையை சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. பார்த்தா இவங்க இருக்கிற இடத்துலயும் பாம்பில் ஆரம்பிக்குது. பயத்துல நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை போய் கட்டி போடுச்சுக்கிறான். அம்மா நம்ம லோவன்கே போயிடலாம். அப்பா ஒரு வேளை வந்து வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நான் விளையாடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ விவரம் தெரியாம அழுதுட்டு இருக்கான். இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. அம்மா இந்த மீனை கொடுத்தா டின்னருக்கு சமைப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாலியாக மீன் பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தா திடீர்னு இந்த இடத்துக்கும் வார்ஷிப் வருது. தம்பி இந்த இடத்துக்கு டேஞ்சர் வா ஷெல்டருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம ஹீரோவை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போறாரு. ஆஸ்டானியன் நாய்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு எல்லாரும் டென்ஷன்ல கத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்டாப் ஆகவோ ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோ வெளியே ஓடி வரான். போகாதான்னு ஒருத்தர் தடுக்கிறாரு. அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்க அம்மாக்கு என்னாச்சுன்னா அவங்க அங்கிள் வீட்டை போய் பார்த்தா அவங்களோட அங்கிள் வீடே மொத்தமா டெஸ்ட்ராய் ஆகி இருக்கு. அவங்க அம்மாவையும் நம்ம ஹீரோ இழந்துட்டான். தனியால நம்ம ஹீரோ அப்படி அலற சீனை முன்னாடியே நம்ம காமிச்சிருப்பாங்க. எலி மாதிரி எத்தனை வருஷமா நான் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. கண்ணை தூக்குறதுக்கு எனக்கு நிறைய காரணங்கள் இருந்தது. லாரன்ஸ் பர்ஃபி உண்மையிலேயே உனக்கு 18 வயசான்னு கேட்கவும் ஆமா சார் சர்டிபிகேட் எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஃபேக்கான ஒரு நேம்ல ஃபேக்கான ஏஜ் சொல்லி நம்ம ஹீரோ ராணுவத்துல சேர்ந்துருத்தான். 1000 பேருக்கு மேல நம்ம ஹீரோ கொண்டுட்டான். பட் எப்பதான் இது முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ராப்ல யாரோ காலை வைக்க டக்கு நம்ம ஹீரோ ஷூட் பண்ண போறோம். ஐயா சுற்றாதீங்க அப்படின்னு நம்ம பிராங்கி தான் கத்துறான். நீ ஒரு ஆஸ்டானியன் சோல்ஜர் தானே அப்படின்னு கேட்கவும் எனக்கு அங்க இருக்க பிடிக்காம ஓடி வந்துட்டேன். ஏன் சோல்ஜர்ஸே என்ன துரத்திட்டு வராங்க. சாப்பாடு இருந்தா தாயன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உனக்கு சாப்பாடு கொடுத்து நான் ஏன் அதை வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சாவிடான்னு சொல்ல போனா ஒரு பொண்ணியாச்சும் டேட்டிங் பட்டுதாடா சாப்பிடு ப்ளீஸ் கொண்டுறாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு சிரிப்பு வருது. அவன் ஒருத்தன் தான் நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஹியூமன் மாதிரி தெரிஞ்சிருக்கான். சாப்பாடு இல்ல இந்த சிகரெட்டை நம்ம ஹீரோ கொடுக்குறான். உனக்கு தெரியுமா யூனிவர்சிட்டியில ஒரு ரிசர்ச் நடத்தினாங்க. பார்சன் ஏ பார்சன் பி சவுட்ல அடிக்கிற சீனை எல்லார்கிட்டயும் காமிச்சாங்க. அதை பார்த்துட்டு மக்கள்லாம் ஷாக் ஆனாங்க. நேச்சுரலாவே ஹியூமன்ஸ்க்கு வயலன்ஸ்னா பிடிக்காது. பட் அந்த பொண்ணு எதுக்காக அடிச்சாங்கிற ஒரு சீனை காமிச்சாங்க. பார்த்தா அந்த பையன் இன்னொரு பொண்ணு கூட சீட்டிங் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடிக்கும் போது எல்லாரும் அதை சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஹியூமன்ஸ்க்கு வயலன்ஸ் பிடிக்காதுதான். பட் கரெக்டான ஒரு ரீசன் இருந்ததுன்னா அதை அவங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு பிராங்கி சொல்லவோ என்ன சொல்ல வர நம்ம ஹீரோ கேட்டா இது எல்லாமே உனக்கு முட்டாள்தனமா தெரியல. லீடரா இருக்கிற எவனோ ஒருத்த முட்டாள்தனம் பண்ணதுனால நம்ம ரெண்டு கண்ட்ரிக்குள்ள வார் நடந்துட்டு இருக்கு. ரெண்டு சைடு இருக்கிறவங்களுக்குமே வார்ல விருப்பம் இல்லதான் அப்படின்னு பிராங்கி சொல்லுவோம். பட் நீங்க தானே ஃபர்ஸ்ட் வார ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஸ்டார்ட் பண்ணதான் எங்க கண்ட்ரில சொன்னாங்க. ஈவன் லோவன்ல ஒரு பாம்பு விழுந்தது. உங்க கண்ட்ரியா உங்க கண்ட்ரி மேல பாம்பை போட்டுட்டு பக்கத்து நாடு ஆஸ்டானியா மேல பழிய போட்டாங்க. அப்படிதான் எங்ககிட்ட சொன்னாங்கன்னு பிராங்கி சொல்லுவோம். நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். அவங்க சொன்னது உண்மை கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். நானும் அதை நம்பல அப்படின்னு பிராங்கி சொல்லவோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நான் எல்லாத்தையும் இழந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொன்னா. நானும் என்னோட எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு பிராங்கி சொல்றேன். ஆஸ்டானியாக்காரங்க தப்பு பண்றாங்கன்னு நான் கண்ணால பாத்திருக்கேன்னு உங்க அப்பா கேட்டிருப்பாரு. இந்த வார்ல நிறையவே நான் என் கண்ணால பாத்துட்டேன் அப்படின்னு பிராங்கி நம்ம ஹீரோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போனா டக்கு நம்ம ஹீரோ யாரோ ஷூட் பண்றாங்க. போச்சு ஆஸ்டானியா சோல்ஜர்ஸ் துரத்தி வந்துட்டு இங்கே வந்துட்டாங்க. சாக விரும்பல அப்படின்னு பிராங்கி ஓடிட்டான். நம்ம ஹீரோவை தப்பிச்சு ஓடுறான். அப்பதான் நம்ம ஹீரோக்குள்ள ஒரு கேள்வி வருது. நான் எதுக்காக இதை பண்ணுறேன், ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ ஹையர் ஆஃபீஸராக இருந்து கொஞ்சம் அடிபட்டு இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு லோ ரேங்க் இருக்கிற ஸ்குவாடுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அட்வைசர் நீங்க தானே இது அப்படின்னு ஒருத்த வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் அங்கே உயிரோடு தான் இருக்காங்க. கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ கண்கலங்கி ஆள ஆரம்பிக்கவோ இப்போ அவனுங்களும் ஆள ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீக்ரெட் ஸ்டோரேஜ் அதை நான் தான் கண்டுபிடிச்சேன். ஃபர்ஸ்ட் பாம்பு அங்கே தான் விழுந்தது. நீங்க எல்லாம் என்னால தான் செத்துட்டீங்கன்னு நினச்சா நம்ம ஹீரோ சொல்கிறான். ஃபெஸ்டிவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறான்னு போனல உன் பின்னாடியே நாங்களும் வந்துட்டோம். ஸோ யாரும் அங்கே இல்லை. என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம்
இறந்துட்டாங்க, என் அண்ணன் இறந்துட்டான் அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. இந்த தடவை விளையாட்டா இல்லாம ரியலா அந்த ஆஸ்டானியன்ஸை தோக்கடிப்போம். என்ன நம்ம யாரும் பெருசா ஹோஸ்டிங்க்கு போகலான்னு அவங்க சொன்னா, என்னது நீ ஒரு சார்ஜென்ட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டு மரியாதை கொடுக்காம பேசிட்டு மன்னிச்சிருங்க சார்ஜென்ட் சார்னு அவனுங்க சொல்றாங்க. இந்த வீக்கை நம்ம எல்லாரும் எங்கேயாச்சும் ஒன்னா சொத்தலாம் நம்ம ஹீரோ சொல்றான். எங்க ஸ்குவாட் இன்னைக்கு நைட்டு டவுன்ல இருந்து வெளியே போய் ஒரு கேம்புக்கு போறோம் அப்படின்னு அவங்க பேசும்போது, லாரண்ட் ஆனியனை வெட்டிட்டியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கறான். உன் பேரு லாரண்டா? பட் உன்னோட பேரை நம்ம ஒரிஜினல் பேரை சொல்றாங்க, அதை நம்ம காமிக்கல. இது ஒரு நிக் நேம்னு நம்ம ஹீரோவை சமாளிச்சிருந்தான். அன்னைக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் போன ஸ்குவாடு எல்லாரும் இறந்து அவங்க டாக்ஸ் மட்டும் தான் திரும்ப வந்திருக்கு. இதை எப்படி வரப்போறாங்கிற இன்ஃபர்மேஷன் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் பெஸ்ட்டா அந்த ஸ்குவாடை வழி நடத்தி இருக்க முடியுமா? அப்படி இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு வழி நடத்துற அளவுக்கு என்கிட்ட ஃபர்ஸ்ட் பவர் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஷெல்டர்லயே செத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அது உண்மை இல்லை. ஸோ எதுவுமே தெரியாம நானா கோவப்பட்டேன். எதுவுமே தெரியாம என் கண்ட்ரியை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தெரியாம இருக்கிறது மிகப்பெரிய பாவம், அது ஒரு வீக்னஸ். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். இந்த வேர்ல்டுமே ஆனியன் மாதிரி பல பொய்ங்கிற லேயர்ஸான ஆனதில்ல அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசுவோம். யாரா இருக்கும் மிலிட்ரியாலாம் நம்ம ஹீரோ யோசிச்சு ஆனியனை கீழே வைங்கன்னு சொல்றான். மிலிட்ரியை சேர்ந்தவன் தான். பட் எனக்குன்னு எதுவும் பேட்ச் பவர்லாம் கிடையாது. லாரன்ஸ் பர்ஃபி இல்லைன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரிஜினல் நேம் அவன் சொல்றான். ஃபேக்கான ஒரு வயசையோ பெயரையோ கொடுத்து மிலிட்ரியில ஜாயின் பண்ணிருக்கேன். நீ ரீசெண்டா மீட் பண்ணதுல தான் அவன் உண்மையான பேரை கண்டுபிடிச்சான். மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். உன்னோட டேலண்ட் எனக்கு தேவை சர்ஜன்ஸ் பர்ஃபி. கையில இருக்கிற வெப்பனை விடவும் இன்ஃபர்மேஷன் தான் ஒரு மிகப்பெரிய வெப்பன். எந்த நேஷனா இருந்தாலும் மிசைல் இல்லாம கூட வாருக்கு போவாங்க. பட் இன்ஃபர்மேஷன் இல்லாம வாருக்கு போக மாட்டாங்க. ஸோ எங்க கூட வந்து ஒர்க் பண்றியா? நான் கேட்க வரல. ஃபேக் நேமை கொடுத்தா நீ மிலிட்ரியில ஜாயின் பண்ணிருக்க, உன்னை ஸ்பைன்னு கூட சொல்லி அரெஸ்ட் பண்ண முடியும். பட் வார்ல வின் பண்ண எனக்கு உன் ஹெல்ப் தேவை. டியூஸ்டே மதியம் நார்மல் ட்ரெஸ் போட்டு சதர்ன் ஸ்டேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இது நான் பண்றதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்துட போறது இல்ல, என்னோட அந்த நாட்களும் திரும்ப வரப்போறதில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோ அவரை போய் மீட் பண்றான். நீங்க ஃபேக்குன்னு தான் நினைச்சேன், பட் என் லிeutenant கேட்டப்போ அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டாரு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படிதான், எல்லாத்தையும் சந்தேகப்படணும், கரெக்டா தான் பண்ணிருக்க. பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தியான்னு கேட்டு நம்ம ஹீரோட்ட இருந்து வாங்கி அதை எரிச்சிருந்தான். சர்ஜன் ஸ்போஃபி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரிஜினல் நேம் சொல்லி ரேங்க் நேம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு, நீ ஒரு ஷேடோவா நேஷனுக்கு வாழ போறேன்னு அவர் சொல்லுவோம். எனக்கு இந்த நேஷனை பத்தியோ வார பத்தியோ இனி அக்கறை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப எதுக்கு இதை பண்ற அப்படின்னு அவர் கேட்டா, சைட்ல குழந்தைங்க ஜாலியா ஸ்மைல் பண்ணி ஓடிட்டு இருக்கிறது நம்ம காமிக்கிறாங்க. பர்டிகுலரா எந்த ரீசனும் இல்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். நல்லாவே போய் சொல்ற அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹேண்ட்லருக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோ எந்திக்கிறான். எங்க இருக்கேன்? ஓ, நான் இப்போ லாய்டோட வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். பழைய மெமரிஸ்லாம் ஏன் இப்படி கனவா திரும்ப வருதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஆனியா நம்ம ஹீரோவோட மைண்டை ரீட் பண்ணிட்டு, பயப்படாதீங்க இதுக்கு மேலே எதுவும் ஆகாதுன்னு போய் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறான். ஆமா, நான் ஏன் தூங்கிட்டு இருந்தேன் நம்ம ஹீரோ கேட்டா. ஆனியா கிட்ட நீ ட்ரெஸ் போட்டு கிடைச்சிருக்கு. அச்சோ, அப்பா ஒரு டீமன்னவா ஒளிஞ்சுக்கிறா. நான் எந்த ரியாக்ஷனை கொடுக்கலையே நம்ம ஹீரோ பார்க்குறான். சாரி, ஆனியா ஒரு ஃபெயிலியரா இருக்கான்னு சோகமாக்குவோம். பட் டேமியன் கூட நீ இன்னும் ஃப்ரெண்டா இருக்கலாம் நம்ம ஹீரோ கேட்குவோம். ஆமா, பிளான் பி நல்லா தான் போகுது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறா. அது போதும், உன் ஃப்ரெண்ட்ஸை நல்லபடியா பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப பாண்டுக்கு வயிறு பசிக்கிற சவுண்ட் கேட்குது. ஆனியனை போட்டு எல்லாருமே ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து சமைச்சிட்டு இருக்காங்க. பாண்ட், நீ இந்த ஆனியனை சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொன்னா, நான் எனக்கு வேற சமைச்சு தரேன்னு யோர் செலவோ பாண்டு ஜாக் ஆகுது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த அனிமையில காமிக்கிற மாதிரியே தான் ரியல் லைஃப்லயும் ஒரு நாட்டோட 2 தலைவர்கள் ஏதோ அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காகவோ இல்ல அவங்களோட முட்டாள்தனத்துக்காகவோ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு போர் வந்துட்டு எந்த அளவுக்கு பொதுமக்களை பாதிக்கும் அப்படிங்கறத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. இவங்களோட சண்டையை நியாயப்படுத்துறதுக்கு எதிரி நாட்டு மேலதான் தப்பு இருக்குன்னு பொய்களையும் அழகா இவங்க சொல்லி பிராங்கி அந்த எக்ஸ்பிளனேஷன் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எபிசோடு இந்த மாதிரி இல்லாம நார்மலா தான் போகும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.